பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு ஆடை அணிகள் எல்லாம் அணிவார்கள் என்றோ, விதவிதமான வகையிலே அந்த குழந்தைகளை அழகு செய்து பார்ப்பார்கள் அல்லவா? அதே போல வளனாரை அவனுடைய பெற்றோர்கள் அணி செய்கிறார்கள். எப்படியெல்லாம் அணி செய்கிறார்கள், என்னென்ன ஆடை அணிகள் தருகிறார்கள் என்பதை வீரமாமுனிவர் மிக கற்பனை திறத்தோடு, அதே சமயத்தில் ஆழ்ந்த அறிவு புலத்தோடு நமக்கு தருகின்றார். அதனை நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். ஊட்டினார் அருள் முடியின் ஒப்பு என சூட்டினார் அறம் சுடரும் பூண் என பூட்டினார் தவம் பொற்செங்கோல் என காட்டினார் அறிவு அமைந்த காட்சியே என்று பாலமாட்சி படலத்திலே கூறுகிறார். இதன் பொருள் என்ன? வானவர் அச்சிறுவனுக்கு, அதாவது சூசைக்கு, தெய்வ அருளை உணவாக ஊட்டினர். முடிக்கு ஒப்பாக அறத்தை சூட்டினர். ஒளிரும் அணி போல தவத்தை பூட்டினர். பொன்னால் ஆகிற செங்கோல் போல அறிவோடு அமைந்த தெய்வ காட்சியை தாங்கினர் என்று இதனை கூறுகிறதை பார்க்கிறோம். அதாவது வானவர் இக்குழந்தைக்கு இறையருளை உணவாக தந்தனர். அறத்தை தலையிலே மாலையாக சூடினர். கழுத்திலே தவத்தை அணியாக பூட்டினர். தங்க செங்கோல் போல அறிவு நிறைந்த காட்சியை காட்டினர் என்கின்றார். ஊட்டினர் ஆர் அருள் முடி எனா பென சூட்டினார் அறம் சுடரும் பூண் என பூட்டினார் தவம் பொற்செங்கோல் என காட்டினார் அறிவமைந்த காட்சியே என்று இறையடையார் வீரமான முனிவர் இதனை விளக்குகின்றார். என்னென்ன நல்லவற்றையெல்லாம் அந்த குழந்தைக்கு அவர்கள் தருகிறார்கள். மேலானவற்றை, உயர்ந்தவற்றை, நிலையாக இருக்கக்கூடியவற்றை தருகிறார்கள். அழிந்து போகின்றவற்றை தரவில்லை என்பதை பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எத்தகைய வகையிலே அணி ஆடைகள் வாங்கி கொடுக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்திப்பதற்கு இந்த சிந்தனை நமக்கு உதவும் என்று நம்புகிறோம். வாழ்க.